சந்தோஷமாரம்பம். மைனாக்கள் வந்து மாநாடு போடும் மைதானம் தானே எங்களின் இல்லம். எங்களின் வீட்டு தேசிய கீதம் எல்லோரும் செய்யும் புன்னகையாகும். ஒவ்வொரு நாளும் ஆனந்தம் என்றே நாட்காட்டி சொல்லுது நம்மிடம். ஒவ்வொரு நொடியும் நேசிக்க சொல்லி கடிகாரம் பேசுது காற்றிடம். அடடா அடடா இதுதானே ஆனந்தம். அழகாய் அழகாய் சந்தோஷமாரம்பம். எங்களின் வானில் ஆனந்த மேகம் 30 நாளும் பௌர்ணமி காலம். எங்களின் சொந்தம் மெல்லிசையாகும். ஒவ்வொரு பேரும் ஒவ்வொரு ராகம். 1000 ஜன்மம் வாழ்ந்தது ஆகும். ஒரு நாள் வீட்டினில் வாழ்வதே மரங்கள் எல்லாம் பண்டிகை காலம். நம் வீட்டில் மாத்திரம் சேர்ந்ததே. அடடா அடடா இதுதானே ஆனந்தம். அழகாய் அழகாய் சந்தோஷமாரம்பம். பூக்களுக்கு நம்மீட பூமரம். தென்றலுக்கு நாம் தானே சாமரம். அடடா அடடா இதுதானே ஆனந்தம். அழகாய் அழகாய் சந்தோஷமாரம்பம். இப்படி ஒவ்வொரு நாளும் சந்தோஷமும் கலகலப்புமா போயிட்டு இருந்தது எங்க வீடு. அண்ணனுக்கு விவசாயத்துல ஏதாவது சாதனை செய்யணும்னு ஆசை. நம்ம ஊர்ல பேரிச்சை மரத்தை நட்டு சாகுபடி செய்ய முடியும்னு கண்டுபிடிச்சாரு. எங்க தரிசு நிலத்துல பேரிச்சை மரத்தை நட்டாரு. ஆனா அது சரியா வரல. அதுல பல லட்சம் ரூபாய் நஷ்டம். அப்போ அப்பா அண்ணனுக்கு ஆறுதல் தான் சொன்னாரே தவிர வருத்தப்படல. ஐயா மார்த்தாண்டம், ஏழைகளின் தோழன் ஐயா மார்த்தாண்டம். என்னையா கவுண்டிங் தானே நடந்துகிட்டு இருக்கு, அதுக்குள்ள அமர்க்கலப்படுத்துறீங்க? ஐயா ஜெயிக்க போறது நாம தானே. முன்னாடி செஞ்சானே பின்னாடி செஞ்சானே. மார்த்தாண்டையா மார்த்தாண்டையா வெற்றி வேட்பாளர் மார்த்தாண்டையா. சொல்லுங்கப்பா. சாயந்தரம் பார்ட்டிக்கு எத்தனை பேத்துக்கிட்ட அரேஞ்ச் பண்ணிருக்க? 1000 பேருக்குப்பா. பத்தாதுடா, 10,000 பேத்துக்கு அரேஞ்ச் பண்ண. சொந்தக்காரன், கட்சிக்காரன், ஜாதிக்காரன், ஓட்டு போட்டவன் அத்தனை பேர் வருவான். சரிங்கப்பா. இதுக்கு முன்னாடி 2 தடவை எம்எல்ஏ இருந்திருக்கீங்க. இந்த தொகுதிக்கு என்ன பண்ணீங்க? நம்புற ஜனங்களை ஏமாத்துறது உங்களுக்கு வேணும்னா பழக்கமா இருக்கலாம், ஆனா எனக்கு இல்ல. அப்ப இந்த எலெக்ஷன்ல எனக்கு நீங்க சப்போர்ட் பண்ண போறதில்ல? இல்ல. பழைய ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் தர்மலிங்கத்தை தான் நிறுத்தணும்னு இந்த ஊர் மக்கள் ஆசைப்படுறாங்க. நானும் அதுதான் விரும்புறேன். அவர் தான் நிக்க போறார், அவர் தான் ஜெயிக்கவும் போறார். இதுவரை எண்ணப்பட்ட வாக்குகளின்படி மார்த்தாண்டம் அவர்கள் சுமார் 20,000 வாக்குகள் பெற்றிருக்கிறார். சுயேட்சை வேட்பாளர் திரு தர்மலிங்கம் அவர்கள்
சுமார் 40,000 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார். பருப்பை போடவும். டேய் இரு, கோதுமை அல்வா பண்ணிருக்கேன், அத சாப்பிடாம எந்திரிக்கிறியே. நான் நிறைய சாப்பிட்டேமா, வயிறு நிறைஞ்சிருச்சு. கொஞ்சமாவது சாப்பிடு, ரொம்ப தான் பிகு பண்றியே. உட்காரு. பாத்து என்னம்மா? ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் இறுகிடுச்சு, அவ்வளவுதான். ஓ. வந்துரும். பாத்து ஆணி இறங்கவே மாட்டேங்குதே. சுத்தி ஸ்ட்ராங் இல்ல. என்ன சுத்தியோட எதுக்குடி அருவா? அம்மா, அருவா. சுலபமா இறங்கிடுச்சுல. கிரானைட்டுக்கெல்லாம் இருக்கும். என்னாச்சு? படுபாவி, பாரு, பாறாங்க தூக்கி போட்டு பானை நனைஞ்சு போச்சு. எதுக்கு டென்ஷன் ஆகுற? முள்ள முள்ளாலதான் எடுக்கணும், விஷத்தை விஷத்தாலதான் முறிக்கணும். இப்ப பாரு. இப்ப சரியாயிடுச்சா? இந்த கிரானைட் கல் எப்படி வீட்டுக்குள்ள வந்துச்சு? அது கிரானைட் கல் இல்ல, எங்க அம்மா பண்ண அல்வா. அல்வாவா இது? இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குது. அதோ எங்க அம்மா. லேண்ட பாத்துறோம். we are waiting for owner. அந்த டீல finish பண்ணிடலாம்ல? வணக்கம். வணக்கம். ஓகே நான் நெக்ஸ்ட் ஃளைட்ல வந்துறேன். அப்புறம் இதெல்லாம் ஐயாயிரம் தானே. ஓகே call you later. வணக்கம். இந்த இடம் மொத்தம் எத்தனை ஏக்கர் இருக்கும்? 151 ஏக்கர். ஐயா யாரு? சார் தான் மிஸ்டர் ஆனந்தவர்மா, பல ஆயிரம் கோடிகளுக்கு அதிபதி. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ஐயா எதுக்கு நம்ம ஊருக்கு? நாங்க ஒரு கெமிக்கல் ஃபேக்டரி ஆரம்பிக்கலாம்னு இருக்கோம். அதுக்காக பல இடங்களை போய் பார்த்தோம். கடைசியில இந்த இடம் தான் சரின்னு தோணுது. நீங்க என்ன வேலைன்னு சொன்னீங்கன்னா உடனே பேசி முடிச்சிடலாம். இந்த இடத்த நான் கொடுக்கற மாதிரி இல்ல. ஏக்கர் எவ்வளவு போகும்? 5 லட்சம், 10 லட்சம், 15 லட்சம் தரேன் ஒரு ஏக்கருக்கு. சரி, ஒரு ஏக்கருக்கு 20 லட்சம் தரேன். மொத்த இடத்தையும் நானே வாங்கிக்கிறேன். ஏக்கர் 30 லட்சம் சொல்லு. ஏக்கர் 30 லட்சம் ரூபா. நீங்க சரின்னு சொன்னீங்கன்னா அடுத்த வாரமே ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாம். 30 லட்சம் இல்ல, 30 கோடி கொடுத்தாலும் நான் தரதா இல்ல. அதுவும் இல்லாம இந்த இடமெல்லாம் என் பையன் பேர்ல தான் இருக்கு. உங்க பையனை நீங்க சம்மதிக்க வைக்க முடியாதா? அவன் சம்மதிக்க மாட்டான். அப்படியே அவன் சம்மதிச்சாலும் இது விற்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. நீங்க வேற இடம் பாத்துங்க. அந்த பட்டிக்காட்டானோட திமிர பாரு. படிக்காத தற்கொலையா இருப்பான். அதான் பணத்தோட அருமை தெரியல. நம்ம வேற இடம் பார்ப்போம். எங்க? நாம தான் எல்லா இடத்தையும் தேடி பார்த்தாச்சு, எதுவுமே சரிப்பட்டு வரலையே. சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. உங்க பையன் ஜாதகப்படி அவருக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணம் நடக்க வாய்ப்பே இல்லை. உங்க வம்சம் உங்க பையனோடயே முடிஞ்சு போயிடும்.